Hello students, இந்த வீடியோவில் ஆர்கானிக் மாலிகுல்ல இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜனை வந்து எப்படி கிளாசிஃபை பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறீங்க. இது ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் தான். இது எதுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து கொஸ்டின் கேட்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் இங்க. ஸோ இதுல வந்து நான் டீடைல்டா வந்து எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இங்க நான் வந்து ஒரு மாலிகுல் கொடுத்திருக்கேன். ஆல்ரெடி அதுல வந்து நான் வந்து அந்த மாலிகுல்ல என்னென்ன டைப் ஆஃப் கார்பன் இருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஏன் அப்படி அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் பாருங்க. இந்த கார்பனை என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா பிரைமரி 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து பிரைமரி கார்பன் அர்த்தம். இதை வந்து நம்ம பிரைமரி அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கார்பன் ஒரே ஒரு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ பிரைமரி கார்பன்னா என்ன, ஒரு கார்பன் ஒரே ஒரு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு, ஒன் கார்பன் கனெக்ஷன் இருக்கு. பாக்கி இருக்கிற அந்த 3 வேலன்ஸையும் ஹைட்ரஜனால ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. சோ அதுதான் வந்து பிரைமரி கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாலிகுல்ல மொத்தமா பாருங்க, இங்க ஒரு கார்பன், இந்த ஒரு பிரைமரி கார்பன், இங்க 2 3 4 மொத்தம் வந்து 5 கார்பன் இருக்கு. பிரைமரி கார்பன் 5 கார்பன் இருக்கு. சோ அடுத்தது வந்து செகண்டரி கார்பன். இப்ப நான் பிரைமரினா என்னன்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செகண்டரினா என்ன அப்படின்றது. இப்ப செகண்டரி கார்பன் இங்க இருக்கு இல்லையா, செகண்டரி கார்பன்னா என்ன, இதுவும் செகண்டரி கார்பன் தான், இதுவும் செகண்டரி கார்பன் தான். சோ செகண்டரி கார்பன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். செகண்டரி கார்பன் அப்படின்றது வந்து ஒரு கார்பன் 2 கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து செகண்டரி கார்பன் நான் சொல்றேன், மீன்ஸ் இதோட ரைட் சைட்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ 2 வேலன்சி இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு கார்பன்னால, ரிமைனிங் 2 வேலன்சியை வந்து ஹைட்ரஜன் ஃபுல்ஃபில் பண்றாங்க. அதே மாதிரியே தான் இந்த கார்பனுக்கும், இதோடைய ரைட் சைட்ல ஒரு கார்பன் இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஒரு கார்பன் இருக்கு, ரிமைனிங் 2 வேலன்சி ஹைட்ரஜன் ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ இதை செகண்டரி கார்பன் சொல்லுவோம். இப்போ 3 கார்பன் கனெக்ஷன் இருக்கு, அப்போ ஒரு கார்பனுக்கு 3 கார்பனோட கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவோம். டெர்ஷரி கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். சோ டெர்ஷரி கார்பனுக்கு பாருங்க, ஒரு அதாவது வேலன்சி ஆஃப் கார்பன் வந்து 4ல 3 வந்து கார்பனால ஃபுல்ஃபில் ஆயிருக்கும், 1 ஹைட்ரஜனால ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா, இது வந்து டெர்ஷரி கார்பன். அதாவது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு கார்பன் 3 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கா. ஹைட்ரஜனை பத்தி, இது வந்து ஒரு சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்னால இங்க அந்த இன்னொன்னு வந்து ஹைட்ரஜனா இருக்கு. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, டெர்ஷரினா 3 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்ப குவாட்டர்னரி கார்பன். சோ குவாட்டர்னரி கார்பன்னா என்ன, 4 கார்பனோட கனெக்ஷன் இருக்கும் அதுக்கு. சோ குவாட்டர்னரி கார்பன் அப்படின்றது வந்து 4 கார்பன் கனெக்ஷன் இருக்கும். இங்க பாருங்க, இந்த கார்பனுடைய ரைட் லெஃப்ட் டாப் பாட்டம் எல்லா சைட்லயுமே வந்து கார்பனால கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா. சோ இது வந்து குவாட்டர்னரி கார்பன் சொல்லுவோம். இப்ப எனக்கு கார்பன் பத்தி புரிஞ்சிச்சு, ஹைட்ரஜன் பத்தி தெரிஞ்சுக்கணும், எப்படி ஹைட்ரஜனை கிளாசிஃபை பண்றது. இப்ப கார்பன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஹைட்ரஜனை புரிஞ்சுக்கிறது ஈஸி. என்ன, பிரைமரி கார்பனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாம் பிரைமரி ஹைட்ரஜன் சொல்லுவோம், செகண்டரி கார்பனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாம் செகண்டரி ஹைட்ரஜன். அந்த மாதிரி தான் டெர்ஷரி கார்பனோட இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை டெர்ஷரி ஹைட்ரஜன் சொல்லுவோம். குவாட்டர்னரி கார்பன் பக்கத்துல ஹைட்ரஜன் இருக்காது, ஏன்னா கார்பனோட வேலன்சியே 4 தான், அது 4 அதர் கார்பனோட ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அங்க ஹைட்ரஜன் இருக்காது. இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் மாலிகுல்ல பாருங்க, மொத்தம் 1 2 3 4 5 பிரைமரி கார்பன் இருக்கு. அப்போ 5 கார்பன் கூடயும் 3 பிரைமரி ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ மொத்தமா இதுல வந்து 15 பிரைமரி ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இப்ப இந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சிம்பிளா இருக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்றது ஈஸி. ஆனா காம்ப்ளிகேட்டட் மாலிகுல் கொடுப்பாங்க, அதுல வந்து ஹவு மெனி பிரைமரி கார்பன், ஹவு மெனி பிரைமரி ஹைட்ரஜன் சொல்லி கேட்கும் பொழுது அந்த எக்ஸாம் எழுதுற டைம்ல அந்த டென்ஷன்ல நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன், எதெல்லாம் பிரைமரி எதெல்லாம் வந்து செகண்டரி, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. த்ரூ ப்ராக்டிஸ் தான் இது வந்து நமக்கு ஃபெமிலியர் ஆகும். லைக் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ். நம்ம பிரெயினுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தே ஆகணும். இது இல்லைன்னா நம்ம வந்து இதுல சில்லி மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது நீங்க என்ஹெக்சேன், என்ஹெப்டேன், இல்ல என்-பென்டேன், ஐசோபென்டேன், நியோபென்டேன் இந்த மாதிரியான நேம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த என்ன்றது எதை சொல்லுது, ஐசோ அப்படின்றது எதை சொல்லுது, இல்ல நியோ அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்றதான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ என் நார்மல் ஹைட்ரோ கார்பன், அதுதான் என் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நான் இங்க எழுதுறேன், எக்ஸாம்பிள் நம்பர் 1 பாருங்க. இப்ப நான் வந்து இதை வந்து என் பென்டேன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். என் பென்டேன் அதுதான் மாலிக்யூல். ஸோ என் பென்டேன் வந்து
இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. CH3 CH2 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 CH3. பென்ட்னா வந்து என்னன்னா 5 கார்பன் வந்து இருக்கு. பென்டேன் அப்படின்றது வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன். அந்த 5மே லீனியர் ஃபேஷன்ல ஒன் ஆஃப்டர் அனதர் கனெக்ட் ஆயிருக்கு. அத வந்து நார்மல் N அப்படின்றது நார்மல்னு சொல்லுவோம். பென்ட்னா 5 கார்பன் இருக்கு. இது ஒரு சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். அதனால பென்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய அந்த கார்பனுடைய டைப்பை வந்து பாருங்க. நார்மல் ஹைட்ரோ கார்பன்ஸ்ல வந்து ஒன்னு பிரைமரி கார்பன் இருக்கும். கண்டிப்பா பிரைமரி கார்பன் இருக்கும். ஏன்னா எண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் பிரைமரியா இருக்கும். அப்புறம் செகண்டரி கார்பன் இருக்கும். அதை தவிர்த்து வேற எந்த டைப் ஆஃப் கார்பனும் இருக்காது. சரிதானே? இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கார்பனுமே வந்து பிரைமரி கார்பன். நடுவுல இருக்கக்கூடிய அந்த CH2 இருக்கிறவங்க எல்லாருமே செகண்டரி கார்பன் இல்லையா? சோ இது வந்து N பென்டேன். அப்போ நார்மல் பென்டேன், ஹெக்சேன், டெக்கேன் இந்த மாதிரி எது சொன்னாலுமே அவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு உங்களால இப்ப புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஐசோ. ஐசோ அப்படின்னா என்ன? அதுல வந்து ஒரு டெர்ஷரி கார்பனாவது மினிமம் இருக்கும். அதுதான் வந்து ஐசோ ஹைட்ரோ கார்பன் அப்படின்றது. இப்ப நான் வந்து எழுதுறேன். ஐசோ பியூட்டேன் எழுதுறேன். இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். ஐசோ பியூட்டேன் எழுதுறேன். சோ ஐசோபியூட்டேன் அப்படின்னா இப்ப பாருங்க. CH3 C CH3 CH3 H. சோ இந்த கார்பன் இப்ப என்ன மாதிரி கார்பன் பாருங்க. டெர்ஷரி கார்பன் இல்லையா? எந்த ஒரு மாலிக்யூல்லையும் இங்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்க, அது எண்டுல இருக்கும். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்க அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஐசோ குரூப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அத வந்து இப்ப ஐசோ பியூட்டேன், இங்க 4 கார்பன் இருக்கிறதுனால ஐசோ பியூட்டேன்னு சொல்லுவோம். இதுவே 5 கார்பன் இருந்து இந்த மாதிரி ஒரு டெர்ஷரி கார்பனை நீங்க அங்க பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஐசோ பென்டேன்னு சொல்லுவோம். 6 கார்பன் இருந்துச்சுன்னா ஐசோ ஹெக்சேன். இந்த மாதிரி ஒரு டெர்ஷரி குரூப் வந்து நீங்க அங்க பாக்கணும். சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த டெர்ஷரி ஹெக்சேன் அப்படின்னு சொல்லுவோம். சாரி ஐசோ ஹெக்சேன் அப்படின்னு சொல்லுவோம். சோ உங்களுக்கு வந்து ஐசோ அப்படின்னா எப்படி வரும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். நியோ ஹைட்ரோ கார்பன். நியோ ஹைட்ரோ கார்பன் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு குவாட்டர்னரி கார்பன் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இப்ப நான் வந்து தேர்ட் எக்ஸாம்பிள் இப்ப நான் எழுதுறேன். நியோ பென்டேன் எழுதுறேன். சோ நியோ பென்டேனோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. CH3 பென்டேன் அப்படின்னாலே மொத்தம் 5 கார்பன் இருக்கும். நடுவுல ஒரு கார்பன். சோ அதுல வந்து ஒரு குவாட்டர்னரி கார்பன் இருக்குமா? CH3 சோ இதுதான் வந்து நியோ பென்டேன். மொத்தம் 5 கார்பன் இருக்கு. இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு குவாட்டர்னரி கார்பன் இருக்கு. இது நியோ பென்டேன்னு சொல்லுவோம். ஒருவேளை இது ஒரு CH2 CH3 குரூப்பா இருந்ததுன்னா 6 கார்பன் அதுல வந்துரும். அப்போ அது வந்து நியோ ஹெக்சேன் அப்படின்னு சொல்லுவோம். நியோனா என்ன அர்த்தம்? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த கண்டிப்பா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். அதுதான் நியோன்னு அர்த்தம். ஐசோனா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி, அதாவது ஒரு டெர்ஷரி கார்பன் கண்டிப்பா வந்து அதுல வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ல எண்டு ஓரத்துல இருக்கும் கண்டிப்பா. சோ அதை பாத்தீங்கன்னா அதுல வந்து அது ஐசோ அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம். என்னன்னா ஒன்னோட ஒண்ணு லீனியரா கனெக்ட் ஆயிருக்கும். எந்த பிரான்ச்சுமே இருக்காது. அதுதான் வந்து நார்மல் N அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாலிகுலை பார்த்த உடனேவே உங்களால இதை வந்து கேட்டகரைஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்க ஒரு சில பிராக்டிஸ் கொஸ்டின் வந்து நான் கொடுத்திருக்கிறேன். 3 மாலிகுல் இருக்கு மொத்தம். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து என்ன மாதிரியான கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி பிரிச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்றீங்க அப்படின்னா அது வந்து என்ன கேட்டகரிக்குள்ள வரும்? நார்மல் ஹைட்ரோ கார்பனா கொடுத்திருக்கிறது, இல்ல ஐசோவா, இல்ல நியோவா, அது என்ன டைப்ல வரும் அப்படின்றத அடுத்தது வந்து பிரிச்சு எழுதிக்கோங்க. உங்க ஆன்சரை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆர்கானிக் புக்ல இருந்து மாலிகுல்ஸ் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுங்க. என்ன மாதிரியான கார்பன் இருக்கு, என்ன மாதிரி ஹைட்ரஜன், அந்த மாதிரி என்ன மாதிரி கேட்டகரிக்குள்ள வருது, நியோனா என்ன, ஐசோனா என்ன, சோ இதெல்லாம் பிரிச்சு நீங்க உங்களுக்கு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.